உலகெங்கிலும் வாழும் நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் ஆய்வாளர் திரு ஷேக்வாரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு அரசியல் பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் வெர்சஸ் காவி அரசியல் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் டாபிக் என்னன்னா, நேற்று உலக தாய்மொழி தினம் போயிருக்கு. அதில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அக்கௌண்ட்ல காவி உடை அணிந்த திருவள்ளுவர் போட்டுட்டு டக்குன்னு அவர் பார்த்தாரா இல்லை வேற யாராச்சும் பார்த்து சொன்னாங்களா என்னன்னு தெரியல, அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அது அப்படியே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஆனால் விஷயம் வெளில தெரியாமல் அமுக்கவும் பார்க்குறாங்க சில பேர். என்ன ஆச்சு சார், என்ன விஷயம் அது? இல்லை, இந்த அட்மின்கு பண்ணுற அட்ராசிட்டி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், யூகம் பண்ணுறேன். ஏன்னா அதே சமயத்தில் நம்ம அதிமுக தரப்பில் கம்பருக்கும் சேக்கிழாருக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு காலம் இருந்தது உங்களுக்கு தெரியும். அதனால் இது யார் கவனிச்சிருப்பாங்க? அப்படியே இருந்தாலும் கூட எடப்பாடி அட்மின் தவறு பண்ணியிருந்தால் கூட எடப்பாடி இதை நோட் பண்ணி சொல்லியிருப்பாரான்றதே ஒரு சந்தேகம் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் இருக்குது. என்னென்னா, இந்த வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் இது. என்னென்னா அவங்க அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறது இது போன்ற விஐபிகளுக்கு இதுக்குன்னு ஒரு அட்மின் போட்டு அவங்க தான் இந்த அப்லோட் பண்ணுற விஷயம்லாம் அவங்க தான். சரிங்களா? தப்பு பண்ணி எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சில பேர் இப்போ எல்லா கட்சியும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க அவன் பார்த்தான் கண்ணில் இப்போதைக்கு நீங்கள் திருவள்ளூர் தட்டினீங்கன்னா அங்கே காவி ட்ரெஸ்ஸை போட்டு இவங்க தானே கடைசி இப்போ தானே சார் காவி ட்ரெஸ்ஸு. அதுக்கு நம்ம பாரபட்சமாக பேசுவோம் நமக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணுன்னா, இந்த திருவள்ளுவர் உங்கள் ஜென்ரேஷனும் சரி, எங்கள் ஜென்ரேஷன் முந்தைய ஜென்ரேஷனும் சரி, அதுக்கு முந்தைய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலம்னு இருந்துச்சு இல்லையா? பிளாக் அண்ட் ஒயிட் காலம் கலர், அதாவது இந்த கலர் காலம் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் காலம். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த உடை வெள்ளை உடை. அதுக்கு பிறகு நீங்கள் கலர் படங்கள் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருடைய உடை பார்த்தீங்கன்னா வெள்ளை தான் இருக்கும். திமுக ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா கருப்பு உடை மாற்றவே இல்லை. அவங்க நினச்சி தான் மாற்றிருக்க முடியும். திருவள்ளுவரே எங்கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கலரில் மாற்றிருக்கலாம், இல்லை வேறு எந்த கலரில் வேணாலும் மாற்றிருக்கலாம், கலர்ஃபுல்லாக காட்டியிருக்கலாம். ஆனால் வெள்ளை தான். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேருந்து அப்படியே அதுவும் குறிப்பிட்ட ஒரு முகம், அந்த வரைஞ்ச முகம் இருக்கும். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடின்றது நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல சார், அவர் எப்படி இருப்பார். ஆனால் இது யாரோ ஒருத்தர் முதல்ல அந்த வடிவமைச்சது, அந்த ஃபேஸை அப்படியே கொண்டு வராங்க. இப்போ எல்லாமே அப்படி தான். பழங்காலத்தை கண்ணகின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு முகம், அந்த முகத்தை தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அப்போது திருவள்ளுவரும் கிட்டத்தட்ட அப்படி தான். அப்போது உடை பொறுத்த வரைக்கும் முகத்தை ஒருத்தர் வரைஞ்சிட்டாரு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். உடை நினச்சா எப்போனா மாற்றிருக்கலாம். சரிங்களா? ஆனால் அந்த உடை சமீபத்தில் தான் இப்போது நான் சொல்லக்கூடியது கேட்டால் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்தில்னு சொல்லலாம். நேரடியாக சொன்னால் 2021 நடக்கல. அது 2016க்கு முன்னாடியும் நடக்கவே இல்லை. நடந்தது எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் திருவள்ளுவருக்கு காவி உடையை போட்டு உத்ராட்ச கொட்டை இதெல்லாம் போட்டு ஏதோ சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு அவரை அவர் எங்கால் அப்படின்னு காட்டினது பார்த்தீங்கன்னா சங்கி கூட்டம் தான். அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. நீங்கள் 1000 சொல்லலாம். ஆனால் அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணுறாங்க. அது ஒரு கேள்வி வரும்போது, இப்போது என்னங்க இந்த மாதிரி இது வரைக்கும் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுருந்தவர் திருவள்ளுவர் திடீர்னு காவி ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நான் கேட்டேன் என்ன தப்புன்னு தான் கேட்குறேன். அதை யார் செய்தாங்கன்னா அப்போ வெளியே வரவே இல்லை. இது யார் செய்தாங்க, இந்த வேலையை யாருங்க செஞ்சாங்க, இந்த படத்தை முதல்ல யாருங்க திருவள்ளுவருக்கு இந்த உடையை மாற்றி, இந்த காவி வண்ணத்தில் உடையை மாற்றி யார் பண்ணாங்கன்னா அப்போ செய்தி வரல. ஆனால் அதுக்கு என்ன செய்தி முட்டு கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் என்ன தப்பு? திருவள்ளுவருடைய ஆதி அந்தம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு கதையை எடுத்து சொன்னாங்க. சரிங்களா? பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை இருந்தாக்கா எங்கேயுமே பிரச்சனை கிடையாது சார். அதே இங்கே கருப்பு உடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணாங்க அந்த வேலையை. எங்கே திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்கன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸை உடையை மாற்றினாங்க. அதுவும் நடந்தது. இந்த சூழ்நிலையில் கேட்டால் நீங்கள் கூகுளில் போய் தட்டினீங்கன்னா திருவள்ளுவர் தட்டினா வெள்ளை கலரில் இருக்கிறாரு, கருப்பு கலரில் இருக்கிறாரு, காவியில் இருக்கிறாரு. அப்போ இந்த காவின்ற அந்த கல்ச்சரை கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா பிஜேபி சங்கிகள் இருக்கும்போது இந்த வேலையை வேறு யார் செஞ்சுருப்பாங்க மெனக்கட்டு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, ரிப்பன் பில்டிங் இருக்குல்ல, இதே எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ரிப்பன் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் வாழ்க தமிழ் வளர்கன்னு 2 பக்கம் போட்டிருக்கோம். இது மாநகராட்சி பில்டிங்கில், இங்கே ரிப்பன் பில்டிங்கில் மட்டுமே கிடையாது. நீங்கள் மாவட்டங்களில் எங்கே வேணாலும் நீங்கள் பயணம் செஞ்சிங்கன்னா அந்த மாவட்டங்களில் இருக்கிற நகராட்சி கட்டிடங்களுக்கு மேலே தமிழ் வாழ்க தமிழ் வளர்க இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் பெரும்பாலும், அதாவது திமுக ஆட்சி காலத்தில் அந்த இது செஞ்சாங்க. அதிமுக ஆட்சி காலத்திலும் இந்த கட்டிடங்கள் கட்டும்போது தமிழ் வாழ்க தமிழ் வளர்கன்ற அந்த பெயர் பலகை இருக்கும். அது நான் நிறைய நகராட்சி கட்டிடங்களை பார்த்துருக்குறேன். அது அந்த போர்டு. ஆனால்
எடப்பாடி பீரியடில் அந்த போர்டை திடீர்னு எடுத்தாங்க சார். ஓ, திடீர்னு பார்த்தீங்கன்னா இரவா அந்த ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற ஏன் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்ற அந்த தகவலே இல்லை, எடுத்துட்டாங்க. என்ன சார் பச்சை தமிழர் எடப்பாடி எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. பச்சை அவரோட ஆட்சியில தமிழர், எப்படியா? பச்சை தமிழர். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பச்சை விவசாய அந்த உடையை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை துண்டு எப்பவுமே அணிஞ்சிட்டு இருக்கிற பச்சை தமிழர் தான் அவர். ஆனால் எடுத்தாங்க. தமிழ் வாழ்க்கை போடுறதே எடுத்தாங்க சார், நடந்துச்சு சார். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்த உடனே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், மீண்டும் அந்த போர்டை வச்சாங்க. நான் கூட நினச்சேன் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு போல இருக்கு, எடுத்துட்டாங்க போல இருக்கு, எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க போல இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது இல்லை இது வந்து வேறு உள்நோக்கம், இங்கே மட்டும் கிடையாது, இது முதல் கட்டமாக இது எடுத்து எல்லா இடத்தையும் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணாங்கன்றா. அதுக்கப்புறம் இவங்க வந்த பிறகுன்னு கேட்டால் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பொலிவோடு அந்த இடத்துல வச்சாங்க. ஆக மொத்தம் எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழருடைய இந்த அடையாளங்களையெல்லாம் நீங்கள் வந்து அழிச்சிட்டா தமிழ் அழிஞ்சிடும், அப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ பார்த்துருப்பாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டாப்பா திருவள்ளூர் வந்து படத்தை போட்டு ஒரு வாழ்த்து செய்தி போட்டிருக்கப்பான்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஆர்வ கோளாறுலாம் பார்த்தான், எங்கே இருக்காரு கேட்டால் பளிச்சிருந்தார் காவியில் போட்டு. அவன் ஓரளவு எடுத்தவன் டேஸ்ட் எப்படியோ சொல்ல முடியாது, அந்த அட்மின் டேஸ்ட் ஒருவேளை அவங்க எடுத்துருக்கலாம். சார் இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா எலெக்ஷன் டைம்ல இப்படி ஒரு போஸ்ட் வந்திருக்கு, அது போட்டது ஒரு சர்ச்சையை உருவாக்கிச்சு, போட்டு உடனே எடுத்தது அது ஒரு சர்ச்சையை உருவாக்கிச்சு. ஏற்கனவே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அடிப்பட்டத்துல கோயின்சைட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மேலும் ஒரு பிளவு உருவாக்கி அது எலெக்ஷன்ல பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா சார்? பிரதிபலிக்காது. சில பேச்சுக்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதுக்கு ஒரு விளக்கம் கேட்குறாங்க இந்த செய்திக்கு. ஆமா, வானதி அந்த அம்மா அவங்க கிட்ட கேட்கும் போது அந்த அம்மா சொல்லக்கூடிய பதிலே பாருங்களேன். நீங்கள் ஏதாவது இது ஏதாவது சொன்னால் வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அவங்க கொடுக்குற விளக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் திருவள்ளுவர் வந்து என்னெல்லாம் எழுதியிருக்கிறார் தெரியல, என்ன குரல்லாம் சொல்லியிருக்கிறார் தெரியல, ஆன்மீகத்தை பற்றி அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லை, ஆன்மீகத்தை மட்டும் இல்லைம்மா, அவர் காமத்து பாலில் கூட சொல்லியிருக்காரு. கரெக்டாக தோப்பா? கண்டிப்பாக சொல்லி. ஆன்மீகத்தை மட்டும் சொல்லவே இல்லை, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே இப்போ வந்து இவர் வந்து அறத்துப்பால் சொல்லியிருக்கிறாரு, ஆன்மீகத்தை பற்றி சொல்லியிருக்காரு, பொருட்பால் சொல்லியிருக்காருன்னா உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஒரு மாளிகைக்கு வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி பெத்தராயிடு படத்தில் இல்லை நாட்டாவை படத்தில் எப்படி ஒரு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த மாதிரி உட்கார வைக்க முடியுமா? பொருட்பால் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு காமத்துப்பால் சொல்லிட்டு வந்து திருவள்ளுவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடையை குறைச்சி ஒரு ஆபாச உடையை அணிவிச்சு விடுவீங்களா? நியாயமாக பேசணும்ல. ஆன்மீகத்தை அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல குறள்கள் எழுதியிருக்காருன்னா அது எல்லாம் தான் எழுதியிருக்கிறாரு. திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ப்ளஸ்ஸும் இருக்குது, எல்லா மைனஸும் இருக்குது. அதில் ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு இருக்குது, எப்படி மனிதன் வாழக்கூடாதுன்னு அந்த குறளில் இருக்குது. அதனால் அதை எடுத்துக்கிறவங்க பாடு தான் சரி. அதனால் அவர் வந்து ஆன்மீகத்தை சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து காவி போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை சொன்னார். அப்போ காமத்துப்பால் சொல்லியிருக்கிறாரு, அந்த காவியை அழுத்துட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்வேர் போட்டு விடுவீங்களா? நான் கேட்குறேன், நியாயமாக பேசணும்ல. அவங்க சொல்லக்கூடிய அதை சில நேரங்களில் வந்து சும்மா பொங்கக்கூடாது. நான் பெரும்பாலும் வானதி அந்த அம்மாவுடைய அந்த அந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை நான் பார்க்குறேன். ரொம்ப அதாவது எதுக்கு இதுக்கெல்லாம் ஆவேசப்படணும்? நார்மலாக கேஷுவலாக தமிழிசை அக்கா சொல்லுவாங்க பதில், அது மொக்கையான பதிலாக இருந்தால் கூட என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த மொக்கையான பதிலாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சிந்திச்சு நிதானமாக சொல்லுவாங்க. மொக்கையான பதில் தான் வச்சுங்களேன், ஒரு செகண்டில் சொல்லிடலாம் அது பதில். ஆனாலும் அக்கா வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே இழுத்து உள்வாங்கி பொறுமையாக நிதானமாக அப்படி அதுக்கு பதில் கொடுப்பாங்க. வந்து நான் தமிழிசை அக்காவுடைய பல வந்து நேர்காணல் அந்த பதில் பார்த்துருக்குறேன். அதாவது சின்ன விஷயமா கூட இருக்கும், அதை டக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் அதை சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கக்கூடாது. வானதி பார்த்திங்கன்னா அப்படியே பொங்குவாங்க உடனே. இப்படி தான் வந்து இந்த கமலுடைய அந்த பார்லிமெண்ட் ஸ்பீச் இருந்துச்சுல, அப்படி தான் பொங்குனாங்க பார்த்தீங்கல்ல. ஒன்றும் அதில் பொங்கத்து ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, உங்களுக்கு கமல் பேச ஏதாவது புரிஞ்சுதாங்கன்னு கேட்டாங்க. ஒன்றுமே புரியலன்னு கேட்டால் அப்போ வந்து பார்த்தோன்னா அங்கே சிபிஆர் உட்காந்துருக்கிறாரு, அவர் தான் வைஸ் பிரசிடென்ட்டு, அவர் தான் அங்கே ஸ்பீக்கர். அப்போ அவருக்கு வந்து புரியாமையை அனுமதிச்சிட்டாரு. நான் கேட்குறேன், அப்போ எனக்கு புரியலன்னு சொன்னால் அப்போ வானதிக்கு புரியலன்னு சொன்னால் அப்போ சிபிஆருக்கும் புரியலன்னு தான் அர்த்தமாயிடுது. அப்போ புரியாமையே அனுமதிச்சாரா பேசுறதுக்கு கமலில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சார் நான் நிறைய இன்சிடென்ட் பார்க்குறேன், பட்டு வந்து ஒரு அறிவார்ந்த செயலாக வந்து வானதியோட அந்த பேச்சுக்கள் இல்லை.
அந்த மாதிரி மற்றபடி வந்து ஒரு சீனியர் மோஸ்ட்டு எந்த கட்சிக்கும் போகாமல் ஒரே கட்சியில் இருக்கிறாங்க, பிஜேபியிலே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நீண்ட பயணம் இருக்குது. மாநில தலைவர் பதவி கூட வந்து ஸ்டெப் எடுத்தாங்க. அதுக்கான வந்து அவங்கள ஏன்னு தெரில வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து வேறு எந்த பெரிய பதவியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை போல இருக்கு. மறுபடியும் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் கிடைக்கும் போல இருக்குது இந்த சீட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பதவியிலே ஒரு அறிவார்ந்த பேச்சு பேசணும். எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கிட்டு உடனே இதுக்கு இவ்வளோ ஆவேசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த உடையில் இருந்தானே சார், திருவள்ளுவர் தான் சார் முக்கியம் அங்கே. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு நீங்கள் காவி உடை போட்டுனா அந்த குரல் எல்லாம் மாறிடுமா சார்? குரல் எல்லாம் மாறிடுமா? உங்களுக்கு சம்மதமா? காவி உடை போட்ட திருவள்ளுவர் காமத்துப்பால் சொல்லிடுறேன். எப்படி சார் எடுத்துங்க சார், சொல்லுங்கள் சார், ஒரு 4 குரல் சொல்லுங்கள் சார். காவி உடை போட்ட திருவள்ளுவர் அவங்க ரூட்டுக்கு போயிடும், வானதி அவங்க ரூட்டுக்கு போயிடும். காவி உடை போட்டு ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறார். காவி உடை போட்டு காமத்துப்பால் பேசியிருக்காரு, பாடியிருக்காரு, எழுதியிருக்காரு. கரெக்ட். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படி காவி உடை போட்டவருக்கு இது ஒரு ஆன்மீகவாதிக்கு வானதி அவங்க ரூட்லேயே நம்ம போவோம். காவி உடை போட்டு ஆன்மீக பாடல்களை எழுதிய அந்த திருவள்ளுவர் எப்படி வந்து காமத்துப்பாலில் வந்து இத்தனை குறள்களை எழுதினார்? பூந்து விளையாடி இருப்பார் சார், தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் லோக்கலில் இருக்கிற அந்த சில புத்தகங்கள்லாம் இருக்குது, இது சில இந்த மஞ்சள் பத்திரிகைலாம் இருக்குல்ல, அந்த மஞ்சள் பத்திரிகையில் இருக்கிற சமாச்சாரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறள் இருக்கும். நான் ஸ்கூலில் படித்த 10 திருக்குறள் வரைக்கும் தான் எனக்கே நானே ஓப்பனாக சொல்லி செய்யலாம். மறைக்கிறதுக்குலாம் என்ன சார் இருக்குது? எனக்கு அறத்துப்பாலும் சரி, பொருட்பாலும் சரி. பொருட்பாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சார். நம்ம ஏழையாக பிறந்துட்டோம், பொருட்பாலே எனக்கு பிடிக்காது. நம்ம பிறந்தே ஏழையாக பிறந்துட்டோம், அது எனக்கு பிடிக்காது. அறத்துப்பால் கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் காமத்துப்பால் வந்து ஒரு குறளோட விட மாட்டோம் சார், நிஜமா. அதை வந்து அப்படியே வந்து அப்படி அவர் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழாசிரியர் எடுக்கும்போது அந்த காமத்துப்பால் அவர் அப்படி ரெண்டு குரல் தான் எடுப்பார். அதுக்கு மேலே டீப்பாக போக முடியும். நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்களேன், எந்த தமிழாசிரியரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காமத்துப்பால் கிட்ட போகவே மாட்டாங்க. அதுவும் இப்போ இருக்கிறவங்க போனாங்கன்னா முன்னே வந்து போக்ஸால் தான் போனவங்க. இப்போ இருக்கிற தமிழாசிரியர் காமத்துப்பால் கிட்ட போகவே முடியாது கண்டிப்பாக. என்ன ஆனால் மற்ற குரல்கள் எல்லாம் வந்து அறத்துப்பால் பொருட்பால்லாம் போவாங்க. ஆனால் காமத்துப்பால் கிட்ட போகவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தமிழாசிரியர் போனார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மனுஷன் என்ன நினைச்சாரோ தெரில, அவருக்கு என்ன ஆச்சான்னு தெரில, இன்னும் அதோட விட்டார் அவர். அதனால் முரணாக இருக்கக்கூடாது வெங்கட்ராம். நான் சொல்கிறது என்ன, முரண் இவங்க பேசுகிறது முரண். அவர் வந்து ஆன்மீக பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாரு. அவர் வந்து அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் தெய்வீக புலவர் கூட இருக்குது சார், தெய்வீக புலவர் கூட இருக்குது அவருக்கு பேர். ஸோ அதனால் வந்து அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னால், அப்போ அந்த ஆன்மீகவாதியாக இருந்த அந்த திருவள்ளுவருக்கு எப்படி காமத்துப்பால் இவ்வளோ சமாச்சாரங்கள் தெரிஞ்சிருக்கு? கரெக்டு தான், நியாயமான கேள்வியா இல்லையா? ஸோ இதுக்கு மேலே விட்டுடலாம் அவங்க வானதியை பற்றி பேசி காமத்துப்பால் படிக்கணும். இப்போ நான் அங்கே இருந்தேன்னா கேட்பேன் சார், அப்போ ஆன்மீகவாதின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்களான்னு. ஆமாங்கன்னுவாங்க அந்த அம்மா. என்ன சொல்லுவாங்க? அங்கே அறிவார்ந்த தம்பிகள் வந்து கொஞ்சம் இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த கேள்வி போடுறதுக்கு தயங்கி இருக்கலாம் ஒரு வேளை. நாங்களாம் இருந்தோன்னா அந்த கேள்வி போட்டுருவோம். நாங்களாம் ரிப்போர்ட்டராக இருந்த காலத்தில் வந்து கேட்டால், அப்போ நாங்களாம் இருந்தது பிரிண்ட் மீடியாவில் இருந்துடும். இப்போ நாங்களாம் இருந்தோன்னா கேட்டால், அப்போ அந்த ஆன்மீகவாதி திருவள்ளுவருக்கு எப்படி காமத்துப்பாலில் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுல. ஏதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருவள்ளுவர் வந்து கேசவ விநாயகர் ரேஞ்சுக்கு கொண்டு வரக்கூடாது சார், சரிங்களா? திருவள்ளுவர் தான், கேசவ விநாயகன் தான். பொட்டி படைக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டீங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பேசும்போது ஒப்பீடளவு கொஞ்சம் அறிவுபூர்வமாக அறிவார்ந்து யோசித்து சொல்லணும். அவரை நம்ம ஆன்மீகத்தின் அடையாளமாக நம்ம காட்டுறோமே, அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை யாராவது ஒருத்தன் கேள்வி போட்டால் என்ன ஆகும்? அங்கே இருக்கிறவனே கேள்வி போட்டான்னு வச்சுங்களேன். ஒரு பெண் தலைவர்ன்றதுனால கூட அவங்க வந்து ஒரு எம்எல்ஏன்றதுனால கூட அவங்க விலகி போயிடலாம். சப்போஸ் ஒருத்தன் வில்லங்கமான அங்கே வந்துட்டான் சார், நம்ம ரிப்போர்ட்டர், நம்ம தம்பிங்களா, எது இந்த செய்தியே ஒரு தம்பி தான் நமக்கு அனுப்புனான்னு வச்சுங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு வந்து கேட்டால், மேடம் எப்படி மேடம் அவர் வந்து திருவள்ளுவர் நீங்கள் ஆன்மீக பெரியவர்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆன்மீகவாதின்னு சொல்கிறீங்க, அவர் காமத்துப்பாலில் இவ்வளோ விஷயங்களை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு போட்டால் அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு சிரிச்சு ஏதாவது முழப்ப வேண்டியதுதான். ஸோ அதனால் ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு என்ன பதில்? இது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சையாக வேண்டாங்க. தேர்தல் நேரத்தில் தெய்வப்புலவர் தான் அப்படியே கடந்து போயிருந்ததோட இதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு, காவி உடையை நியாயப்படுத்துறதுக்கு உடனே அவரை வந்து ஆன்மீகவாதியாக சித்தரிக்கிறது, சரிங்களா? அதெல்லாம் வந்து வேண்டாத வேலை. அப்படி ஆன்மீகவாதியை சித்தரிச்சிங்கன்னா இதுக்கு பதில் சொல்லணும். அவர் காமத்துப்பால் எப்படி எழுதினார் அதுக்கு பதில் சொல்லணும். அதில் விட்டுனா ஏதோ அவர் போராத நேரம் எடப்பாடிக்கு இது போட்டு விட்டான் அட்மின்னு, அது அண்ணன் எச் ராஜா பாணியில் சொன்னால் இது என்ன மிஸ்டேக் கிடையாது,
அட்மின் மிஸ்டேக்கு அப்படின்னு தூக்கி போட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதே கண்டிப்பா மாதிரி எடப்பாடி அவர்கள் இதை பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லி நினைக்கிறீங்க? உண்மையா அதுதான் வெங்கட்ராம், எனக்கு தெரியும் உண்மையா அதுதான். இந்த ஐடி விங்கில் இருக்க பசங்க, நம்ம பசங்க இருக்காங்க தெரியும். அவங்க என்ன செய்வாங்க கேட்டால், இதை போடணும்னு சொன்னால் உடனே வந்து ஏன் இவ்வளோ எதுங்க, இப்போ நம்மளே வந்து இப்போ இந்த வீடியோவை வெளியே போடணும், ஆமாம் இப்போ இந்த படத்தை கொண்டு வாங்கப்பா, தமிழின் இதை வைங்கப்பான்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கரெக்டாக கேட்ச் பண்ணுறோன்னு இருக்கலாம் எடிட்டரில். சில பேர் வந்து நான் கேட்டிங்கன்னா, அவன் கேட்டிங்கன்னா ஆர்வ கலரில் அவன் ஒரு கற்பனை பண்ணிங்கன்னா செய்வான்னு கேட்டிங்கன்னா வந்து வேற யாராவது கொண்டு வந்து போட்டு விட்டுருவான். ஆமாம், அதெல்லாம் நடக்கும் சில நேரத்தில். இல்லை அதீதமாக போய்டும். நம்ம சொல்லக்கூடியது இதுதான். அரசியல் தலைவர்கள் கூட அமித்ஷா படத்துக்கு பதிலாக வேற யாராவது அமித்ஷா படத்துக்கு போட்டு கேட்டு வந்து நான் கேட்டேன்னா அந்த தெலுங்கு நடிகரை கொண்டு வந்து போட்டு விட்டுருவாங்க. அது மாதிரி சில நேரங்கள் நடக்குது தான், உண்மைதான். பட் நம்ம என்ன சொன்னாங்க, இந்த சுச்சுவேஷனில் இப்படி ஒரு இது இருக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சோகமான ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ சோகமான வந்து இப்போ ஒரு தலைவர் இறந்துட்டாருங்க, அந்த இடத்துல ஒரு கண்டென்ட் பேசிட்டு வந்து கேட்டால், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோகமான முகம் தான் வைக்கணும், இல்லை நார்மல் முகம் வைக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபேஸை கொண்டு வந்து வைப்பாங்க. யாரை அந்த இப்போ இவர் போய் வந்து அஞ்சலி செலுத்தினார் சொல்லணும்னு கேட்டால், அந்த அஞ்சலி செலுத்துறது சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வைப்பாங்க. இது வந்து ஒரு காமன் சென்ஸ் தான் வச்சுக்கலாம். சில நேரங்கள் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாரும் கிடையாது. இப்போ இது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாருப்பா திருவள்ளுவர் படம் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்கள் தான் திருவள்ளுவர் படம் வைக்க சொன்னீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன், இது ரொம்ப காமெடியாக இருக்கும். இது என்ன சிரிக்க முடியாது, சிரிங்க, விட்டுருங்க. சிதம்பர ரகசியம்னு சொல்லிட்டு விசு ஒரு படம் எடுத்தார். சிதம்பர ரகசியம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எடப்பாடிக்கு இந்த மாதிரி சோதனை தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து ஒரு நடிகை, ஒரு பெண், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து என்ன சொல்லி கேட்டினா வந்து உள்ள நுழைஞ்சி கொலை பண்ணுறாரு. டெல்லி கணேஷ் தான் வில்லன். தொப்பிலாம் போட்டு இந்த பைப்லாம் முடிச்சுட்டு உள்ள எஸ்வி சேகர் கூட நடிச்சிருக்காரு. எஸ்வி சேகர் தான் நடிச்சிருக்காரு. அவர் வந்து கேட்டினா வந்து எஸ்வி சேகர் வந்து அந்த படத்தில் ஒரு அம்மாஞ்சின்னா தெரியும் இல்லையா, அப்பாவியாக இருப்பார். வந்து உள்ள நுழைஞ்சி என்ன செய்வார் கேட்டினா வந்து டிஸ்கோ சாத்தி அது ஒரு நடிகைன்னு நினைக்கிறேன். கத்தியில் வந்து குத்திட்டு என்ன செய்ய கேட்டினா வந்து அந்த திரை ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நிற்க வச்சுருவார். அவங்க மறைச்சிட்டு என்ன செய்ய கேட்டினா அவர் வந்து தப்பிச்சு பின்பக்கம் வச்சு போயிடுவார். அப்போ இன்னொரு பக்கம் நான் கேட்டினா வந்து முகமூடி கொள்ளையர்கள்லாம் வந்து துரத்தின்னு ஓடி வருவாங்க. யாரை துரத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து யாரையோ துரத்துவாங்க. ஆனால் இவர் என்ன செய்வார் கேட்டிங்கன்னா, எஸ்வி சேகர் நம்மளை தான் துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா ஊர் முழுக்க முகமூடி கொள்ளையர்கள்னு சொல்லிட்டு அந்த பங்களாக்குள்ளே நுழைஞ்சிடுவார். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாஞ்சின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஸ்விஸோடைய அவங்க அப்பா வந்து கிஷ்மு, அதாவது விஸ்வோட அவங்க அண்ணன், அவர் என்ன சொல்லிட்டு எப்பவுமே இவனை திட்டினே இருப்பார், கண்டிச்சுட்டே இருப்பார். ஏன்னா இவன் இவர் வந்து அப்பாவியாச்சே எஸ்வி சேகர் அப்படின்னு கேட்டால் வந்து ஏண்டா ஒரு பொருளை எடுத்து வைக்க மாட்டியாடா, ஏன்டா இப்படி பண்ணுற, ஒரு பொருளை எடுத்து வைடான்றதை அடிக்கடி அவர் சொல்லுவார். எடுத்த பொருளை தூக்கி அங்கங்கே போட்டுற, ஒரு பொருளை எடுத்தால் எத்தனை முறை ஒன்று சொல்கிறேன், ஒரு பொருளை எடுத்தால் அந்த இடத்துல வீடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா. அப்போ இவர் என்ன செய்யணும், நேராக செய்யறது அது உள்ளே ஓடி போயிடும். சார் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன். நேராக உள்ளே போய் என்ன செய்யணும், அங்கங்கே ஒளி கேட்டால் அந்த ஸ்க்ரீனில் ஒளிய போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கத்தியில் குத்தப்பட்டு ஒரு பெண் இருக்காங்க. உடனே என்ன சில நேரம் ஆர்வம் என்ன வச்சு சொல்லி பயந்து போய் என்ன சொல்கிறேன்னா அந்த கத்தியை என்ன செய்யறது இந்த இது வந்து எடுத்துருக்கோம். ஐயோ இந்த கத்தியை நம்ம எடுத்துட்டுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்க கேட்டால் அவங்க அப்பா சொல்கிறது அவனு என்ன எங்கே போனாலும் யோசிப்பார் அந்த கத்தியை தூக்கி. அப்போ டேய் ஒரு பொருளை எடுத்தா அங்கேயே விடாதார், திரும்பி ஒரு கத்தியை வந்து குத்திடுவார். அதை வந்து டெல்லி கணேஷ் வந்து போட்டு எடுத்துருவார். ஸோ அந்த கொலைகேஸில் வந்து அவர் எப்படி வெளியே வராருன்றது கதை. அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா சில பிள்ளைகள் வந்து இந்த அட்மின் பிள்ளைகள் வந்து அப்படி இருக்கிறாருங்க. என்ன இருக்கிறா, டேய் அங்கே ஒரு திருவள்ளுவர் படத்தை போடுறாரு சொன்ன வந்தேன். அவன் பார்த்தான், சரி என்ன பண்ணார், இதுதான் நல்லா இருக்குது இது. ஆனால் அவருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு அரசியல் நடந்திருக்கு, திருவள்ளுவருக்கு வந்து ஆடை அரசியல் நடந்திருக்குன்றது அவனுக்கு தெரியாது. வெங்கட்ராம் அவன் பண்ணுறான், அப்பாவி போட்டான். அவனும் அப்பாவி தான். உன்னை நம்பி போட சொன்னதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ, உன்னை நம்பி நான் அட்மினா போட்டு உனக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்ததுக்கு நீ வச்சுட்டா ஒரு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சொல்லிருக்கா 20,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. இது மாதிரி பல வந்து சிக்கல் வந்திருக்கு பல கட்டங்களில். இது எக்ஸ்ட்ரா ஜானா ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார், இது அட்மின் மிஸ்டேக், என் மிஸ்டேக் கிடையாது, நீ அவனை கேட்டுக்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து வானதி வந்து இவ்வளோலாம் முட்டு கொடுக்கக்கூடாது. இது நடந்துருச்சு ரைட், இது நடந்து வந்துருக்குன்னா அப்படி கேட்டால் இது இன்னொரு கட்சியோட சம்மந்தப்பட்டது, இது நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் இப்படி ஒரு வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த திருவள்ளுவர் வந்து காவி உடையில் வந்து மாற்றி ட்விட்டரில் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து நீங்கள் எடப்பாடிக்கிட்டே கேளுங்க.
அதை போட்டுட்டு நீக்கிட்டாங்கன்னா நீங்கள் அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும், அதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்னு சொல்லி கடந்து போயிடணும். அதுதான் கரெக்ட். எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும், புத்திசாலித்தனமாக பதில் கொடுக்கணும்னு சொன்னால் சில நேரங்களில் சிக்கிப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆன்மீகத்தை அதிகமாக எழுதின தெய்வ புலவர் உங்கள் ரூட்லேயே சொல்கிறேன், அவர் காமத்து பலம் எழுதியிருக்கிறாரு. அப்போ வந்து ஆன்மீகத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவி உடை அணிஞ்சிங்கன்னா காமத்து பலம் எழுதின திருவள்ளுவருக்கு நீங்கள் எந்த உடை அணிவீங்கன்ற கேள்வியை மட்டும் வச்சுட்டு நம்ம கடந்து போயிடுவோம். சார், இப்போ காவின்றதால ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் கூட அம்பேத்கருக்கு காவி உடை போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டுறதுக்காக உயர்நீதிமன்றம் வந்து அது அங்கே வக்கீல்கள் போராட்டம் பண்ணி பெரிய பிரச்சனை ஆச்சு. இது மாதிரி தலைவர்களை காவி மயமா மாத்துறது மூலியமா என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்க? என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காவி என்பது வந்து இவங்க ஏதோ கண்டுபிடிச்ச ஒரு கலர் கிடையாது, வண்ணம் கிடையாது சார். இது காலம் காலமாக இருக்குது. உங்களுக்கு சில நெத்தியில் வைக்கிற பொட்டு வைக்கிறாங்களே பெண்கள், பல வண்ணங்களில் பொட்டு வைப்பாங்க. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் தான் வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கிற எப்படி இந்த என்ன சொல்லுவாங்க ரொம்ப டார்க் ரெட் இருக்கு இல்லையா, அது இங்கே வைக்கிறாங்க சார். ஒரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வைக்கக்கூடிய பொட்டு, நெத்தியில் வைக்கிற பொட்டு மாறும் சார். நீங்கள் வட இந்தியா பயணப்பட்டீங்கன்னா தெரியும், பிங்க்கு, எல்லோ, எல்லா கலரும் இருக்கும் சார். பிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீளத்தில் வைப்பாங்க, வந்து ஒவ்வொரு எல்லா வண்ணத்தையும் பொட்டு வைப்பாங்க பெண்கள். அது நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொட்டு வைக்கிற அந்த வட்டமே வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் சில திரைப்படங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பெங்காலி படம் எடுத்து பாருங்கள். ஸோ பெண்களுடைய அந்த பொட்டே மாறும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருசனம்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம் சில பேர் சொல்லுவாங்க, என்ன அந்த ஆரஞ்சு கலர் வச்சதுலாம் கிடையாது. இவங்க வந்து இன்னும் வந்து இவங்க தான் மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கேட்டா வண்ணம் வந்து அவங்களுக்கு உரிய இதை நீங்கள் சொல்லும் போது தான் அந்த எண்ணமே நமக்கு வருது. அந்த சங்கி எண்ணம்ன்றதே நமக்கு எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்ணத்தை வந்து உரிமை கொண்டாடும் போது தான் நமக்கு அந்த எண்ணம் வருது. இல்லைனா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நேரத்தில் நான் எடுப்பேன் இந்த டிஷர்ட்டு இல்லை ஏதாவது எடுக்கும்போது, ஷர்ட் ஏதாவது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் எடுக்கும்போது திடீர்னு பயம் வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை போட்டால் நம்மளை சங்கின்றானுங்களோ அப்படின்னு. திடீர்னு கருப்பு எடுத்தாலும் சரின்னு யோசனை, இந்த கருப்பு எடுத்தோம்னா நம்மளை வந்து 200 ஊப்பின்றானுங்களோ, பெரியாரிஸ்ட்ன்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து எதுலேயுமே நமக்கு வந்து பெரிய இதில் மனுஷனாக இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். முதல்ல எனக்கு இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை மொத்தமாக பிடிச்சிட்டு தொங்கணுன்றது கிடையாது. சில நல்லது சொல்லியிருக்காங்கன்னா அதை எடுத்துக்கலாம், பெரியார் சொல்லியிருந்தாங்கன்னா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதே வாஜ்பாயெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கிற தலைவர்களே தேசிய தலைவர்களில் எனக்கு வந்து இந்திரா காந்திக்கு பிறகு அடுத்த தலைவர்கள் யாருக்கு பிடிக்கணும் எனக்கு டிக் பண்ண சொன்னாங்கன்னா நான் வாஜ்பாய் தான் நான் டிக் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போ இருக்கிற தலைவர் சொன்னால் சிக்கலாகும். புரியுது, சரிங்களா? அதனால் வந்து இறந்த தலைவர் தான். இப்போ கூட என்ன 2 பக்கம் ஓப்பனாக சொல்லிடுறேன், பெரிய இது தான். இந்த 2 பக்கம் வந்து ராகுல் காந்தி நிற்க வச்சுட்டு மோடியா ராகுல் காந்தியான்னு கேட்டினா நான் மோடி தான் டிக் பண்ணுவேன். மோடி தான் டிக் பண்ணுவேன். என்ன காரணம் சார்? எது தெரியல, எனக்கு தெரியல, அது என்னன்னு தெரியல. பிடிக்கிறதுக்கு காரணம் தெரியல சார், பிடிக்காததுக்கு காரணம் தெரியுது. நீங்கள் ராகுல் காந்தினும் போது எனக்கு வந்து ராஜீவ் காந்தி அவங்க கருத்தை நல்லா விமர்சித்து கடைசியாக ஒரு பாயிண்ட் வச்சுட்டு போயிட்டு சார். எனக்கு ராகுல் காந்தி ஞாபகம் வரும்போது எனக்கு ராஜீவ் காந்தி ஞாபகம் வருது. இந்திரா காந்தி ஞாபகம் வரல. இந்திரா காந்தி இலங்கை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடந்துக்கிட்ட விதம் வேறு, அதே ராஜீவ் காந்தி நடந்துக்கிட்ட விதம் வேறு, சோனியா காந்தி நடந்துக்கிட்ட விதம் வேறு. ஏன் இதே வந்து ராஜீவ் நடந்துக்கிட்ட விதம் வேறு, ராகுல் நடந்துக்கிட்ட விதம் வேறு. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அப்போது இந்திரா காந்தியை டிக் பண்ண நான் அடுத்தது நேராக எங்கே வந்து டிக் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வந்து வாஜ்பாயை டிக் பண்ணுறேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகுலா மோடியான்னு கேட்டால் நான் மோடி தான் டிக் பண்ணுவேன். ஸோ சொல்கிறேன், இருக்கிறத சொல்கிறேன். நீங்கள் கேட்குறீங்க கரெக்டு தான், ஆனால் பிடிக்காத காரணம் தெரியுது, பிடிச்சதுக்கு காரணம் தெரியல. ஸோ அதனால் அப்படி தான் நான் சொல்கிறேன். ராகுல் காந்தி ஏன் வந்து நம்ம வந்து டிக் பண்ண மாட்டோன்றோம்னா அதுக்கு வந்து காரணம் இருக்குது. இவரை டிக் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற சொல்கிறது. ஏன்னா அடுத்த கட்டம்னா நம்ம வந்து கேட்டால் ஆளுமை விஷயத்தில் நரேந்திர மோடி ஒரு படி மேலே பரவாயில்லன்றேன். பரவாயில்ல, ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதுவும் வந்து பெருசாக கிழிக்கல, அது வேறு விஷயம். இது பிஜேபி அரசை பொறுத்த வரைக்கும், மத்திய அரசை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் வந்து என்னென்னா பரவாயில்ல. நீங்கள் சொல்லலாம் காங்கிரஸ் நிறைய கிழிச்சிருக்கு, காமராஜர் காலத்தில் வந்து ரயில் பட்டி தொழிற்சாலை கொடுத்தாங்க, பெல் நிறுவனம் கொடுத்தாங்க, இப்படி பலர் சொல்லலாம். அது காமராஜர் காங்கிரஸ், புரியுதுங்களா? காமராஜர் காங்கிரஸ் அது. அதுக்கப்புறம் காமராஜர் காலத்துக்கு அப்புறம் எதுவும் கிழிக்கவே இல்லைல்ல. நம்ம அதையே பிடிச்சி வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் இப்படி நம்ம பகுத்து பார்க்குறோம் நம்ம. ஸோ ஒரு அறிவார்ந்த அரசியல் பார்வை இருக்கிறதால நம்ம பகுத்து பார்க்குறோம். ஆனால் பிஜேபி அரசை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெருசாக ஏதாவது கிழிச்சிருந்தாங்கன்னா இந்த கூட்டணிக்கு போய் தொங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி கையில் வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏன் வந்து தாமரை மலர முடியாமல் வந்து தவிக்குது? காரணம் ஆட்சி அதிகாரம் வந்து கூட பார்த்தீங்கன்னா இங்கே மக்களுக்கு எதுவும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யலை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கும் திணறுது. இப்போ இந்த மாதிரி வானதி போன்றவர்கள் வந்து முட்டு கொடுக்குறன்ற பேரில் இபிஎஸ் சமாச்சாரத்துக்கு வந்து இவங்க வந்து பதில் சொல்கிறாங்க இல்லையா? இதுதான் ஒரு வெறுப்பு அரசியலை வந்து
மக்கள் மத்தியில் திணிக்கிற மாதிரி இருக்குது. எங்க கூட வந்து உங்களோட நேரத்தை செலவழித்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.